புதியுகம் நிகழ்ச்சியில் ரிஸ்கோமீட்டருங்கிற ப்ரோக்ராமில் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் வந்து இன்றைக்கி ஒரு எப்படி மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு மியூச்சுவலாக முன்னாடிலாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, பூல் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 1000 ரூபா பணத்தை வாங்கி அதில் ஒருத்தர் வந்து அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை இந்த 10 பேருக்கும் அவர் பிரித்து கொடுப்பார். அவர் ஒரு பர்சன்டேஜ் வச்சுப்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டில் வந்து முன்னாடிலாம் நடந்துகிட்டு இருக்கும். சிட்டுங்கிறதுல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்துலையுமே சிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 20 மாதம் 2000 ரூபான்னு போட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ 40,000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத கணக்கில் பார்க்கும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னிங்கன்னா, அதில் வரும்போது அதில் ஒருத்தர் வின்னர் யார் அந்த சிட்டில் வின் பண்ணுறாங்களோ அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை ஒரு கமிஷன் பர்சன்டேஜ் கழித்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அதை ஒருத்தர் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி இந்த கடனை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து லோனுக்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததையே மாற்றி தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. டெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, ஈக்விட்டி ஃபண்டுன்னு இருக்குது, பேலன்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுன்னு நிறைய இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட நேச்சர் வந்து இதுதான். இது வந்து ஆரம்பிக்கும் போது இவ்வளோ இல்லை. இப்போ வந்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரொம்ப சேஃப்டியாகவும் பீப்புளுக்கு வந்து ஒரு குயிக்கான ரிட்டர்னு, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியல யாருக்காவது, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பலனை நம்ம வேணும் அப்படின்னிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ ஏன் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னிங்கன்னா, உங்களோட போடக்கூடிய அமௌண்ட்டு நீங்கள் 500 ரூபாலேருந்து என்ன அமௌண்ட் வேணாலும் போடலாம், உங்களுக்கு கேப்பே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரிஸ்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 30-35 இயர்ஸ் இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடணும், ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் மேனேஜே பண்ண முடியாது, பார்க்க முடியாது, நல்ல கம்பெனியாகவும் பார்த்து போடணுன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தார் வந்து இதுக்குண்டான ரிசர்ச் டீமை வச்சு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் கொஞ்சம் வருஷமாகவே என்னென்ன செக்மெண்ட்டில் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஐடி செக்மெண்ட்டுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் மட்டும் தனியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஒரு அப்டேட்டாக வச்சுக்கலாம், தெரியாதவங்களுக்கு இதை புதுசாக கற்றுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 500 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா, நீங்கள் ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஐடிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா, அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை உங்கள்கிட்ட 500 ரூபா வாங்கினோன்னே 2% கிட்டக்க கழிச்சிருவாங்க. அரௌண்ட் 495 ரூபாயை ஒரு 5 கம்பெனியில் ஒரு ரூபாய் பிரித்து போடுவாங்க. நான் சொல்கிறது 500 ரூபாங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்ஸாக பிரித்து கொடுத்துருவாங்க. யூனிட்ஸாக பிரித்து கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்னா, 5000 ரூபாய்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஆரம்பிக்கிற காலத்தில் அவங்களோட விலை 10 ரூபாயாக இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அந்த மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்டோட விலை வந்து 15 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ இருக்கலாம். ஸோ அதனால் இதில் விலை அதிகங்கிறது கணக்கு கிடையாது. ஸோ ஏன்னா இது காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். ஸோ நீங்கள் 20 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5000 ரூபாயில் 20 வகுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அரௌண்ட் 25 யூனிட்ஸை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் 2-3 மாதம் கழித்து திரும்ப விற்கும்போதோ திரும்ப எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து 21 ரூபா 50 பைசா இருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸில் ஈக்விட்டி ஃபண்ட், டெட் ஃபண்டுங்கிறத பற்றி பேசணும். அந்த டெட் ஃபண்டு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா டெட் ஃபண்டுங்கிறது ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி, ஆனால் கொஞ்சம் பெட்டர் ரிட்டனாக இருக்கும். பட் இது வந்து சேஃப்டியா அப்படின்னிங்கன்னா சேஃப்டிங்கிற காரணத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, அதேமாதிரி வந்து ஹைப்ரிட் பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட அமௌண்ட்டு பேங்க்கை விட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும். சேம் டைம் வந்து பேங்க்கை விட வந்து குயிக்காக உங்களுக்கு பேங்க் அளவுக்கு குயிக்காக க்ளோஷர் பண்ண முடியும். பட் வந்து சேஃப்டி சம்டைம் வந்து இந்த செக்யூரிட்டிஸில் ஏதாவது ரிஸ்க் வந்ததுன்னா உங்களோட பிரின்சிபலுக்கு பாதிப்பு உண்டாகிறதுக்கு உண்டான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெட் ஃபண்டுங்கிற ஒரு செக்மெண்ட். ஸோ இந்த டெட் ஃபண்டில் பார்க்கும்போது அமௌண்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு அதிகமாக போகும்போது எகெயின் இதில் கேபிட்டல் கெயின் வரக்கூடிய டேக்ஸ் வரும், இன்கமில் வரக்கூடிய டேக்ஸ் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான நிதி ஆலோசகர்கிட்டையோ இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.